துபாயில் கோழியே குவியிருக்காது. ஆனால் நாங்கள் எந்திரிச்சிருப்போம். ஏன்னா எனக்கு புர்ஜ் கலீஃபா அதிகாலையிலே போனதா. துபாய் நைட் எப்படி இருக்குது, சூரிய வெளிச்சத்தில் எப்படி இருக்குது, ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லி ஸ்லாட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நாங்கள் போன டைம் ஆளே இல்லைனாலும் போக போக கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சரிப்பட்டு வராது முருகேசான் பட்டறையை போட்டு நம்ம இப்போ இந்த உலகத்திலே இருக்க பெரிய பில்டிங்கில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு இங்கேருந்து கீழே விழுந்த எலும்பு கூட கிடைக்காதுல்லன்னு ரொம்ப அறிவார்ந்த சிந்தனையோடு அந்த மொத்த அழகை ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். எப்படியோ என்ன சாப்பிட என்ன சமைக்கணும் வருஷம் வருஷம் ஓடிடுது. அடுத்த வருடம் கூவை சரளா வடிவேல் அன்னை மாதிரி அடிதடி இல்லாமல் சூரியவம்சம் சரத்குமார் தேவியானி அவர்கள் மாதிரி இனிய வருடமாக அமைய வேண்டிட்டு அதை முடிச்சுட்டு ஸ்கை வியூ அப்சர்வட்டரின்னு ஒரு இடம். நான் என்ன நினச்சேன், இந்த கயிறு மேலே கட்டி அப்படியே நம்மளை தொங்க விடுவாங்கன்னு. ஏன்னா டிக்கெட்டில் அந்த ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா டிக்கெட்டுக்குள் இன்னொரு டிக்கெட் வாங்கணுமா, தேவையில்லை. நான் அந்த கிளாஸ் லைட்டில் அப்படியே சரிக்கிட்டு போகிறேன். ஸ்வைங்குன்னு ஒரு திகிலோட வலிக்கிட்டு எனக்கு இந்த வியூ நான் பார்க்கும்போது நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்து எட்டி பார்க்கவே நமக்கு பயமாக இருக்கே. இவங்க எப்படி இவ்வளோ உயரத்தில் இதை கெட்டியிருப்பாங்க, பயமாக எவ்வளோ தைரியம் அப்படிங்கிறது தான் முழு நேரம் யோசனையாக இருந்து.